வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரிடேட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்த பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிரிடேட்டரோட உலகத்தில அதுகளுக்கு யட்ஜுவா அப்படிங்கிற மாரி ஒரு பேர் இருக்கு. அதில அண்ணன் தம்பியான 2 யட்ஜுவாவோட சண்டையில தான் இந்த படமே தொடங்க ஆரம்பிக்குது. யட்ஜுவா அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடாது. கருணையே இல்லாம வேட்டையாடணும் அப்படிங்கிற மாரியான ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில தம்பி கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால, சொந்த அப்பாவே அத கொல்ல சொல்லி அண்ணன்கிட்ட உத்தரவு குடுக்குறாரு. ஆனா அண்ணன் அத கொல்றதுக்கு மறுக்கிறதுனால, அந்த அண்ணனையே கொன்னுறாரு அப்பா. இதனால கோவம் வர்ற தம்பி அஜ்வா வந்துட்டு, அண்ணன் வந்துட்டு ஒரு செக்யூர்டா வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பிச்சுடுறாரு. அங்க போயிட்டு வந்துட்டு அவரு ஒரு மிகப்பெரிய கொடூரமான விலங்க வேட்டையாடுறதுக்காக போறாரு. அந்த விலங்கோட பேரு காலிஸு. அங்க போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஏஐயால உருவாக்கப்பட்ட பல மனிதர்கள் அங்க இருக்காங்க. அதாவது ரோபோக்கள் மாரியான மனிதர்கள் அங்க இருக்காங்க. அந்த சிந்தெடிக் ரோபோக்களோட சேர்ந்து, அந்த விலங்கை இவர் கொன்னாரா? இல்லையா? இல்ல அந்த விலங்க யார் தான் கொன்னது? அப்படிங்கிற மாரியான பல சம்பவங்கள் உள்ளடக்கினது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பிரிடேட்டர் படங்கள்னாலே ஒரு மிகப்பெரிய ரசிகர் ஃபேன்ஸி அதுக்கு இருக்கு. அந்த படம் ஒன்னொன்னும் ரிலீஸ் ஆகும்போது, அதை எதிர்பார்த்து காத்திருக்கான ஒரு கூட்டமே இன்னுமே இருக்கு. மத்த படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரிடேட்டர் தான் வில்லனா இருக்கும். அத கொல்றதுக்காக தான் ஹீரோக்கள் போவாங்க. பட் இந்த படத்துல பிரிடேட்டர் தான் ஹீரோவே. அது ஒரு காலிஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மிருகத்த கொல்லப் போகுது அப்படிங்கிற மாரியான கதைக்களம் உருவாக்குனதே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த பிரிடேட்டர் வந்து சந்திக்கிற தடைகள் ஒன்னொன்னுமே நம்ம ரசிக்கிறபடியா தான் இருந்தது. ஏன்னா, ஒவ்வொரு தடையுமே அத தாண்டி தாண்டி போறப்போ, எதிர்பாராத விதமா அடுத்த தடை வந்து நிக்கிறப்போ, சரி அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? இது அதுலேருந்து எப்படி தப்பிக்கும்? அப்படிங்கிற மாரியான ஒரு கண்ணோட்டத்திலே படம் நகர்றது வந்து ரசிக்கிற மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம சிஜி ஒர்க் வந்துட்டு படத்துல வேற லெவல்ல மிரட்டி விட்டதுன்னே சொல்லலாம். குறிப்பா விசுவல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சீன்ஸ் வந்து விசுவல் ட்ரீட்டா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா, கென்னா கிரகத்தில் இருக்க டிராகனா இருக்கட்டும், யானை மாதிரியான ஒரு விலங்கு கூட இந்த பிரிடேட்டர் வந்து சண்டை போடும். அந்த சீனா இருக்கட்டும், அந்த இடத்துல வர்ற ஒரு குட்டி விலங்கா இருக்கும். அந்த விலங்குக்கும் இவங்களுக்கும் உள்ள பாண்டிங்கா இருக்கட்டும், அந்த விலங்கு பண்ற சேட்டை எல்லாமே செம்மையா இருக்கும். குறிப்பா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். என்னதான் ஏஐ மாரியான ஒரு மனுஷனுமே உருவாகும்ல, அதுக்கு உணர்ச்சின்னு இருந்தா, தன்னோட தேவைக்கு மத்த விலங்குகள எப்படிலாம் பயன்படுத்தும் அப்படிங்கிற மாரியான சீன்ஸ் இருக்கு. அது ரசிக்கும்படியா இருந்தது. குறிப்பா ஒரு தியா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டுக்கும், இந்த பிரிடேட்டருக்கும் பாண்டிங் உருவாகுற விதம் வந்துட்டு நல்லா இருந்தது. ஆரம்பத்தில என்னடா அது தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க மாரியான ஃபீலா இருந்தாலும், அதைத் தொடர்ந்து வர சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரசிக்கும்படியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, படத்தில மனுஷங்கன்னு யாருமே இல்ல. படம் முழுக்கவே பிரிடேட்டரும், ஏஐ மட்டும் தான் இருந்தது. ஸோ, பல வித்தியாசமான மிருகங்களும் இருந்ததுனால, படம் மனுஷங்கள எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்துக்கு இது கொஞ்சம் லைட்டா சலிப்பு தட்டுற மாரி இருக்கும். மத்தபடி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல தரமா இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த பிரிடேட்டர் போடுற சண்டைகளா இருக்கட்டும், அது பயன்படுத்துற யுக்திகளா இருக்கட்டும், எல்லாமே ரசிக்கும்படியா இருந்தது. குறிப்பா சிஜி, விஎஃப்எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேற ஒரு லெவல்ல இருந்தது. அது எனக்கு விஷுவல் ட்ரீட் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். ட்ராபேக் அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாரி தான் இருந்தது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷுவல் ட்ரீட்லயே உங்களுக்கு படத்த நம்ம ஈஸியா பார்க்க வச்சுருவாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட்டிங்ல ஒரு 20 நிமிஷம் இந்த பிரிடேட்டர் லாங்குவேஜ்லயே பேசுறதுனால, தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். அந்த பிரிடேட்டருமே அதோட லாங்குவேஜ்லயே பேசுறது மட்டும் கொஞ்சம் குறையா தெரிஞ்சது. அதுவுமே தமிழ் டப்பிங்லயே விட்டுருந்தாங்க அப்படின்னா, தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருந்திருக்கும். மத்தபடி வேற எந்த குறையும் இல்ல மக்களே. எனக்கு விஷுவல் போதும், எனக்கு ஒரு தரமான விஷுவல் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு சரியான விருந்து தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க மக்களே. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. ஸோ அடுத்த ஒரு மிஸ்ஸில் சந்திப்போம். நன்றி.